திலகவர்மன் பிளட்டி பரோல். சொல்லுங்க. வேளாங்கண்ணி தெரியுமா? நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கு. இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து பஸ்ஸில் போனீங்கன்னா திருச்சி போயிட்டு பஸ் மாறிக்கலாம். ஓ, நான் அந்த வேளாங்கண்ணி கேட்கல. இங்கே பார், கைதி திலகனோட சேடோ போலீஸ். வணக்கம் ஐயா. அந்த திலகனை கூடனா கொலை பண்ணிட்டு உள்ளே போகுதுங்க. லீவுக்கு என்ன வெளியே வருதுங்க. ஜெயிலில் ஸ்கூலுங்க. அந்த கொலைகாரனை போய் கூப்பிடுப்பா. போப்பா. நான் தாங்க திலகவர்மன். என்ன ஆகிட்டு இருப்பேன்? ஒரு 6 அடி. 6 அடியா? இன்னிலேருந்து என் ஷேடோ உங்களுக்கு கிடையாது. உங்கள் ஷேடோவில் தான் நான் இருப்பேன். என்னை நல்லா பார்த்துக்கோ. காலைல நான் ஸ்டேஷனில் வந்து சைன் பண்ண தெரியாதா உனக்கு? அதிகாரி வராமல் நான் வரக்கூடாது. வீட்டுக்கு கல்யாணத்தில் ஃபுல்லாக கொஸ்டின் நம்ம தான் வர மாட்டோமா? ஸ்டேஷனில் யாராவது கேட்டாங்கன்னா இப்படிலாம் சொல்லக்கூடாது. டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். நான் சொல்லுவேன் டிராஃபிக் 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 டிராஃபிக். சரியா சாப்பிட்ற நேரத்துக்கு இந்த கூர்க்கா வந்துருவா. நம்ம சந்தோஷமா இருக்கோம். ஒரு 5 ரூபாய் கொடுத்து அனுப்புப்பா. இவர் போலீஸ் அதிகாரி. போலீஸ இவ்வளவு முடியோட நான் பார்த்ததே இல்லையே. நீ கூர்கான்னு சொன்னது கூட எனக்கு வருத்தம் கிடையாது. உன் குடும்பம் சந்தோஷமா இருந்தா 5 ரூபா தான் கொடுப்பீங்களா? சாப்பாடு எடுத்து வச்சுக்க. நீ மட்டும் வா. போறேன். அம்மா சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டுமா? திலகண்ணா எவடாவா வரண்ணா. சரி போயிட்டு வா. வந்த உடனே மாடுறா. ஐயோ, நான் வந்திருக்கேன்னு கெடா வெட்டு. ஓ, அதான் இவ்வளவு ஸ்மெல்லா? அது ரசம். ரசத்துல இப்படி ஒரு ஸ்மெல் வருமா? நாட்டுக்கோழி ரசம். அப்ப ரசத்துல நான்வெஜ் உள்ள எறா வறுவல், ரத்த பொரியல், ஆட்டுக்கால் சூப்பு, பிரியாணி எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் தட்டுல போட்டு சாப்பிடுவியா இல்ல தாமால் தட்டுல கொட்டி சாப்பிடுவியா? நீங்க ஒரு வாய் சாப்பிடுறீங்களா? நானா? பூஜை எவ்வளவு நேரம் பண்ணுவேன்? நீங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பூஜை பண்ணுவேன். அப்ப இன்னைக்கு ஆயுத பூஜை தான். வா வா, பூஜை போடாம நான் வீட்டுக்குள்ள வா. வரமா அம்மா? எடுத்து வச்சிட்டீங்களா? சாப்பிடுறியா? வாயா. ஒய் மம்மி, இலை இவ்வளோ கம்மியா இருக்கு. இருக்கிறதுலே இதுதான் 10 ரிலாக்ஸ். இவ்வளோ ஆயிட்டு இருக்கு தெரிஞ்சா நான் லூயின் கட்ட வந்திருப்பேன். போலீஸ்காரனா புலிஸ் ஒரு கூட கொடுக்க மாட்டானுங்க. போடுங்க போடுங்க. மெதுவாப்பா, குறையற போகுது. ஆமா மம்மி, இது மட்டனா இல்ல ஆட்டுக்கறியா? தம்பிக்கு அந்த மூளை எடுத்து வைமா. ஏன் அவருக்கு இல்லையா மூளை? சார் அது ஒண்ணு இல்ல, போட்டுக்கப்பா. இதுனா முயல் கறியா? என் பேத்திப்பா. பேத்தியா? சோறு பக்கத்தில் வச்சுன்னு எனக்கு தெரியல. பாப்பா, பூவா சாப்பிடலாமா? இந்தப்பா, தண்ணி குடிக்கிறியா? நீ குடி. உன் பேத்தி தானே, அது வளர்றதுக்குள்ள உன் தலையில கல்லு போட்டுரும். அப்படியே முழுங்கிடுவாரு. இன்னும் அதுக்குள்ள ஒயிட் ரைஸ் கொஞ்சம் ரசம் டேஸ்ட் பண்ணுவேன். அம்மி, புளிச்ச தயிர் இருக்குது. ஊத்தவா? ஊத்து. ஏய், எங்க ஓடுற நீ? எங்க ஓடினாலும் விட மாட்டேன். உள்ள வா. வாண்டல ரசம். போலீஸ்காரங்கிட்ட இருந்தே தப்பிக்கலான்னு பாக்குறியா? பிளடி ரசம். நீ சாப்பிட்டுட்டே இருப்பா. போய் பார்ப்போ. எப்பதான்டா திருந்தலான் இருக்க? நான் என்ன மேடம் தப்பு பண்ண திருந்ததுக்கு? சைக்கிள் திருடினியா? தப்பு இல்லையா? ஐயோ மேடம், அது திருட்டு இல்லை, புது சைக்கிள் பூட்டாமல் வெளியே இருந்துச்சு. உள்ளார பார்த்தா அவ்வளோ கார் இருந்துச்சு மேடம். அதான் அவங்களுக்கு வேணான்னு வெளியே வச்சிட்டாங்கன்னு நினச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடிங் மேடம் அவனை. கங்க்ராலேஷன் மேடம் ரீஜாயின் பண்ணதுக்கு. மேடம், இவர் பரோலி திலகவர்மன் மேடம். வணக்கம் மேடம். எத்தனை மணிக்கு வந்து கையெழுத்து போடணும்? வர வழியெல்லாம் ஒரே ஃபுல்லாக டிராஃபிக் மேடம். ரோடு போகிறன்ற பேரில் போட்ட ரோடே நோண்டி. 9 மணிக்கு மேடம். ஐயோ, எனக்கே கேட்கலையா? 9 மணிக்கு மேடம். இப்போ டைம் என்ன? 9:30 மேடம். சார் இப்போ வந்து கையெழுத்து போடுவீங்கன்னு நாங்களாம் காத்துட்ருக்கணுமா? மன்னிச்சிருங்க மேடம். நாளையிலேருந்து 9 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் லேட் ஆனால் கூட உன் பரோலை அத்தோட முடியாது. புரியுதா? நான் அலர்ட்டாக இருக்கிறேன் மேடம். காலைல 7 மணிக்கெல்லாம் அவர் எழுப்பிடுறேன். யோ திலகா, அந்த பொண்ணு சொன்னா செஞ்சிரியா? காலைல 6 மணி நீ என்ன எழுப்பிடு. மம்மி பூரி சொல்ல சொல்லி. மேடம் அவுட். வெளியே தானே நின்னுங்கிற மேடம். தொலைச்சிருவேன். கண்டுபிடிச்சிடறேன் மேடம். ஐயா, பரல் கேஸு நான் தான் சேடோ போலீஸ் ஆகிறேன். 24 மணி நேரமும் ஷேடோ போலீஸ் உங்க கூட இருக்கிறது காரணமே உங்க பாதுகாப்புக்கு தான். கையெழுத்து போடுங்க. எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கவனமா இருக்கணும். உள்ள வருவேன். போடா இல்லையா? சாரி சார், தெரியாம அகிஸ்ட். டேய்,
எங்க தப்பிக்கு பாக்குற எங்கடா வர நீ விடாத அவனை புடி பத்திரமா போ. தலைவா பொறுமை. போடு வாய் மேல அடி அவனை என்ன? கட்டு பேர் ஆனந்தராஜ் ஐயோ தலைவர் கரண்ட் கம்பத்தில் கட்டி போட்டானே ஏண்டா ஒரு ஆட்டோ கண்ணன் அடிக்கிறீங்க தம்பி பிளாஸ் பேக் என்னன்னு என்ன தெரியாம தம்பி நேத்திய விட இன்னைக்கு ரொம்ப இழைச்சு போயிட்டியாப்பா ஐயோ சிக்ஸ் பேக்காக ரைட்ல அதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா நீ நண்டு லாலிபாப் சாப்பிட்டிருக்கியா லாலிபாப் தனியா சாப்பிட்டுக்கிறேன் நண்டு தனியா சாப்பிட்டுக்கிறேன் ரெண்டு சேர்த்து இல்ல சாப்பிட்டுக்கிறேன் அம்மா உனக்கு நண்டு லாலிபாப் சேர்த்து போடுற வா வா ரெண்டுமா ஆமா. ஐயோ தலைவரோட ஆட்டோ கிட்டானுங்களே எப்பா நீ சாப்பிட வரல நீங்கள் சாப்பிடுங்க, நான் வெத்தலை பார்க்க வாங்கிட்டு வந்துடுறேன். சுண்ணாம்பு கொஞ்சம் தாசி வாங்கிட்டு இன்னும் தலைவர் வாயிலிருந்து ஜாம் வருது நிறைய காலர் இளையராஜா தான் ஞாபகத்துக்கு வராருன்னு சொன்னாங்க. ஆனா கடைசி காலர் எனக்கு எப்பவுமே சிலுக்கு தான் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 80s ல சிலுக்கே 10 மணின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? 10 மணிக்கு மேலே என் பொண்டாட்டியோட மூஞ்சி ஞாபகம் வரும் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தூக்கமே வராது சலிச்சு போனதான் உங்களுக்கு தான் ஞாபகம் வரும் கடை சாத்திடுவாங்க. மதுபானம் இல்லை, போகிற இந்த வழியை பார்த்தாலே எனக்கு அண்ணாச்சி வைன்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன உள்ள இந்த உனக்கு எப்படின்னு அண்ணாச்சி வயசுல தெரியும் அதுக்காக நான் என்னங்க பிறந்ததுலேருந்தே உள்ள இருந்தேன். அப்போல்லாம் நான் சில்லுன்னு ஒரு பீர், அந்த பீரோட கேர் முடியறதுக்குள்ள ஹாட்டு. அதெல்லாம் ஒரு காலம். இலையுதி இன்னைக்கு என்ன குடிக்க முடியும்? முடியும் எப்படி? அதுவும் போலீஸ் கூட? முதல்ல நீ என்ன போலீஸா பார்க்கறது நிறுத்துனா ஐயோ, நான் அதுக்கு இல்லைண்ணா நம்ம 2 பேரும் தான் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஒயின் சாப்பிடலாம் போயிட்டுமே வேளாங்கன்னு பேரிட்டே கூப்பிடு அப்போ வைன் ஷாப் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களாயா? கட்சி வரலும் பேரிட்டு கூப்பிடவே மாட்டேல்ல ஐயோ, நீ ஒரு 2 ரவுண்டு போடணும் அப்புறம் எவ்வளவு பேசுற மட்டும் பாரு பாத்தியாண்ணா நம்மளே பிளாக்ல சரக்கு வாங்கலாம்னு வரோம் நம்மளை பார்த்து ஓடுறானுங்க பிளாக் கேட்ஸ் என்னது இது எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். யாருக்கு இப்போ ஒரு போலீஸ் அதிகாரி கூட ஒரு பரோல் கைதி ஒயின் ஷாப்புக்கு குடிக்க வந்தான் அவனா ஃபோட்டோ எடுத்து போட்டான்னா நமக்கு தானே பிரச்சனை. கைதியிலே சிறந்த கைதி வேஸ்ட் பாட்டல் ஓபன் இருடா குடிகார பசங்க மூணுக்கு அப்புறம் தான் முட்டின்னு ஓடியாருவாங்க. என்னடா பாட்டில் வச்சு நான் அங்க பிரதர்சனம் பண்ணுவர சார் ஒரு கேஸ் சரகத்து ஒயின் ஷாப் க்ளோஸ்டு சார். போலீஸுக்கு ரூல்ஸ் போடுங்கடா வைத்தனடா போடா திலகண்ணா 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 சார் இன்ஸ்பெக்டர்ல கை வைக்காதீங்க. நானா போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போடா லூசு திலகண்ணா பரவல் கம்மியா வச்சிட்டாங்க நம்மள பரவல் பாய் யோ எங்க போயிட்ட நீ? ஒன்றுக்கு வந்ததுன்னு போயிருந்தேன். நீ வரலாம் நான் போயிருப்பியா? உங்களை போலீஸாக பார்க்க வேணான்னு சொல்லிட்டு என்ன குற்றவாளியாகவே பார்க்குறீங்களா? இதெல்லாம் கரெக்டா சொல்லு ஒண்ணுக்கு பார்த்து சொல்லாத வா அன்பா கூப்பிடுங்க. வாங்க டார்லிங். ஃபஸ்ட்டு நான் ஒரு ரவுண்டு போடுறேன் நீ வண்டி ஓட்டுறியா? வண்டியா? இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. அது வண்டி ஓட்ட தெரியாதா? ஆமாம், இதை பிடிச்சி இப்படி சுற்றிக்கிட்டு இதை பிடிச்சி இப்படி ஆட்டிக்கிட்டு ஐயா. நீ ஒன்றும் கவலைப்படாத எண்ணி 10 நாளில் உன்னை ஒரு பெரிய டிரைவர் ஆக்கிறேன் 500 ரூபா தான் ஃபீஸு. நான் என்ன இதை கற்றுக்கிட்டு உள்ளே போய் ஏரோப்ளேனாக ஓட்ட போகிறேன்? லாஜிக். சரி நம்ம 2 பேரும் ஸ்மால் போடலாமா? இங்கே வேணாம், பின்னாடி ஒரு இடம் பார்த்துருக்கேன். நான் கிரிமினலாக யோசிச்சா நீ போலீஸாக யோசிக்கிறேன். இந்த காம்பினேஷன் எங்கே போய் முடிய போதோ கால் எடுக்க இருப்போம். ஒரு இந்திய குடிமகன் எதை ஒன்றாலும் மறக்கலாம், பாட்டில் தரகத்தை மட்டும் மறக்கவே கூடாது. நீ விடு எப்படி அதுக்கெல்லாம் சரி சோறு கூட சிந்திடலாம் ஆனால் சரக்கு சிந்ததே உனக்கு நான் ஊத்தணும்ல குடிச்சிட்டேன். அது காஞ்ச பூமி, அதான் டக்குன்னு உறிஞ்சிருச்சு. 2 பேர் சேர்ந்து குடிக்கலாம் தான் சொன்னேன். இப்படி போச்சுன்னா நீ மட்டும்தான் குடிக்க போகிறது. நோ சேஸு
ஏண்ணா நேற்று அந்த பசங்களை அந்த அடி ஆச்சாமே உன் பொண்ணுன்னா உனக்கு உயிரா? ஆ எல்லா ஆம்பளைங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் 2 தேவதைங்க கிடைப்பாங்க. ஒன்று நமக்காகவே பிறந்த தேவதை, இன்னொன்று நமக்கே பிறந்த தேவதை. அவங்க 2 பேருக்கும் ஏதாவதுன்னா நம்மளால் தாங்கிக்க முடியாது. நான் அந்த 2 தேவதைங்களையும் இழந்துட்டு நிற்கிறேன். அதனால தான் நான் யாரோட சுகமான கதை கேட்கறதே கிடையாது. ஆட்சியெல்லாம் இறங்கிச்சு. இந்த ஒன்றை சாத்து மழை சாத்து அண்ணா நான் அப்படியே கண்ணை மூடிக்கினே ரூட்டை சொல்லுவேன். அப்படியே நீ வண்டியை கற்றுக்கினேன் ஓட்டிக்கினே போய் புளியா மத்தாண்டி வச்சுக்கினேன். விலங்குனே ஐயா வணக்கம். வேளாங்கண்ணி ஐயாக்கு வெயிட் பண்ணி பார்த்தேன், வரல. அதான் நானே வந்துட்டேன். கையெழுத்து போடுறதெல்லாம் இருக்கட்டும், போய் உட்காருங்க. ஐயா நான் தான் டைமுக்கு வந்துட்டேனே ஐயா. நீ டயத்துக்கு வந்துட்டா நான் பறக்கணுமா? போய் உட்காரியா. வேளாங்கண்ணி பாப்பா எங்கே போனீங்க? நேற்று ஒரு நேரம் விட்டுக்கிறானுங்க, என்னை நேற்று நைட்டே தூக்கிட்டானுங்க. அவர் ஒரு மாதிரி பேசுகிறாரு, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க. என்ன நடக்குது? யோ எதுக்கு என் சின்ன பையனை கொலை பண்ண? நான் கொலை பண்ணேண்ணா? ஆமாம் நான் யாரையும் கொலை பண்ணல வேளாங்கண்ணி. நீ தான் பண்ணியாமே. அது அழுவது பேர் அம்மா. எனக்கு ஒரு உதவி. மறுபடியுமா? அந்த விக்கியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எனக்கு வேணும். யோ அது அந்த அம்மாவோட டேபிள் இருக்கியா? நான் மாட்டினேன் இந்த சுடிதாரை கேட்டு ஜெட்டியோட உட்கார வச்சுருவேன் அந்த பொம்பளை. ஐயோ, அந்த ரிப்போர்ட் கிடைச்சாதான் நீங்களும் உங்கள் யூனிஃபார்மை போட முடியும், நானும் என் மேலே இருக்கிற கொலைப்பள்ளியிலேருந்து வெளியில் வர முடியும். ப்ளீஸ். இதை கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. டைம் ஓகே மேடம், ஷியோர். லட்சுமி அக்கா மறுபடியும் வீட்டுக்கார பொம்பளை கேசில் உள்ள வந்துக்கிறான், போய் செல் பண்ணி அடி. இதே வேலையா போச்சு, இரு வர. பாவம். வேலைங்கண்ணி எதுக்கு மேடம் ரூமுக்கு போற? ஒன்றும் இல்லை, மேடம் ஃபோன் பண்ணி ரூம் ஸ்ப்ரே அடிக்க சொன்னாங்க. நீக்கு இருக்கு ஏதாச்சும் பண்ணு. நல்லா இருக்கிற ஒரு நாள் கூட விசாரிச்சு இன்னைக்கு மட்டும் நோண்டுது. யூனிஃபார்மா? என்னாச்சு? இல்லையா? தேங்க்ஸ் வேளாங்கண்ணி. மேடம், யாரோட ஃபிங்கர் பிரிண்ட் இது? ஏன்? மாணிக்கத்தை குத்தின கத்தி, பார், மெயின் போர்ட், லிவரில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டுத்துலையுமே மேட்ச் ஆகுது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு மூஞ்சுக்கு சம்மந்தமே இல்லையடா. இந்த அம்மா அப்படியே யூனிஃபார்மில் விஜய் சந்தி ஐபிஎஸ் மாரி இருக்கிறாங்க. மேடம் எல்லாம் ரெடி மேடம். மேஜிஸ்ட்ரேட் கூட்டு போயிடலாமா? மாணிக்கத்தை திலகன் கொலை பண்ணல. வேற யார் மேடம்? பாருங்க. விக்கி. திலகன் தான் கேஸை மிஸ்லீட் பண்ணுறதுக்காக என் வாட்ச் எடுத்தாருன்னு நினச்சேன். ஆனால் விக்கி தான் எடுத்துருக்கணும். திலகன் விக்கி அடிச்சார்ல, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக விக்கி ஸ்டேஷனில் இருந்தா. ஆமாம் மேடம், அடுத்த நாள் காலையில் தான் விக்கி வெளியே விட்டோம். அடுத்த நாள் நைட்டு தான் மாணிக்கத்தோட கொலை நடந்திருக்கு. அதுக்கு மறுநாள் இருந்து தான் விக்கியை காணும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. மேடம், இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதை எப்படி எடுத்த நீ? மேடம், அதில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் படிங்க. ஏய், யாரை கேட்டு ரிப்போர்ட் எடுத்தேன்னு? கொலைகார நீ ஏன் டேபிள் மேலேயே கை வச்சிருக்கியா? நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை மேடம், விசாரணைன்னு கூட்டு வந்து கொலை பண்ணுறதுக்கு. நீ பாத்தியா? நான் கொலை பண்றத நீ பாத்தியா? எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க மேடம். யாரையா சொன்னது? மேடம் நான் சொல்ல மேடம். யாரையா சொன்னது? எவன்டா சொன்னது? கோபம் வருதில்ல மேடம், இவ்வளோ பெரிய அதிகாரி நீங்கள் கொலை பண்ணல நிரூபிச்சும் உங்களை கொலைகாரின்னு சொன்னால் கோபம் வருதில்ல மேடம். நான் சாதாரண பரோல் கைதி, செய்யாத கொலைக்கு என்ன கொலைகாரன்னு சொல்லும் போது எனக்கு பயம் வராதா மேடம்? சத்தியமாக சொல்கிறேன், நான் கொலை பண்ணல மேடம். மேடம், பையன் உடம்புல யாரோ நகத்தில் கீறி இருக்காங்க. அவன் பல்லு எடுக்கல, இன்னொருத்தரோட சதை இருக்குன்னு ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு. கையில் இருக்கிற கீரலையும் வாயில் இருக்கிற சதையும் வச்சு பார்க்கும்போது பையன் யார் கூடயோ சண்டை போடும்போது அவங்க இவனை கீறி இருக்கணும். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் கடிச்சிருக்கணும். வேணும்னா என்னோட டிஎன்ஏவையும் இதையும் மேட்ச் பண்ணி பாருங்க. என்னவா இருக்கும்?
டிஎன்ஏ எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். குத்துனது சத்தியமா நான் குத்தலை மேடம். வேணா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்க. ஓ வேளாங்கண்ணி. மேடம். எஸ் மேடம். திலகன் ரிப்போர்ட்லாம் அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணார்ல. பிரில்லியன்ட். அவர் பிரில்லியன்ட் இல்லை மேடம், நான் தான் பிரில்லியன்ட். எப்படி? அந்த ஃபைல் உங்க டேபிள்ல இருந்து நான் தான் திருடி கொடுத்தேன். கூப்பிட்டியாப்பா? நான் தான். இந்த பக்கம் கேட்கல, நான் அந்த பக்கம் வந்துடுறேன். நான் ஒரு ஹெல்ப்பு. இந்த ஸ்டேஷன் என்ன நான் எடுத்து கொடுக்குமோ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் கொடுத்து ஒன்றுமே இல்லை. இருக்கு. என்ன அது? அந்த ரெஜிஸ்டர் மணிகண்டன்கிறவங்க கிட்ட தான் கடைசியாக பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் விக்கியோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சாரி பார்த்தா டிஸ்டர்பன்ஸ் மேடம். கொஞ்சம் பர்சனலாக பேசணும், வெளியே போகிறீங்களா? ஏய் மேனஸ் தெரியாது மேடம். வழக்கமாக விக்கி இந்த ஸ்டேஷன்லேருந்து அவங்க அம்மா தான் சைன் பண்ணி கூட்டின்னு போவாங்க. ஆனால் இந்த வாட்டி மணிகண்டன் ஒருத்த வந்து சைன் பண்ணி அவனை கூட்டின்னு போயிருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுது? மணிகண்டன் நம்ம கண்டுபிடிச்சா கொலகாரன் யாருன்றதை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது எங்களுக்கே சொல்லி தரீங்களோ? நீ ஷேடோ போலீஸ் பார்த்த லட்சணத்தில் தான் அவனோட பிரச்சனையே. அப்போ நீ கவுன் போட்டு போக வேண்டியது தானே? மூர்த்தி மேடம். இந்த மணிகண்டன் எங்கே இருக்கான்னு பாருங்க. மேடம் அது பார்த்துடலாம் மேடம். ஆனால் திலகன் தானே மேடம் அந்த பையனை அடிச்சிருக்கான், அவன் இடத்துலேயே புதைச்சிருக்கான். இதை விட ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் என்ன மேடம் வேணும்? நான் சொல்கிறத செய்கிறீங்களா? மேடம் சொல்லி நான் செய்யலை. போயா போங்க சார். ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும். போக பழகிடும். வேளாங்கண்ணி மேடம். திலகனை கிளம்ப சொல்லுங்க. சரிங்க மேடம். ஒரே ஒரு அப்ளிகேஷன் மேடம். என்னையா? ஸ்டேஷனில் எல்லாரும் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து நாயா பிராத்தல் கிஷன் கேட்குறானுங்க மேடம். ப்ளீஸ் யூனிஃபார்ம் மட்டும் கொடுத்துருங்க மேடம். என்னையா பண்றீங்க? தள்ளியா தள்ளியா. ஐயோ காப்பாத்துக்கண்ணா. ஏய் யார்? ஆம்புலன்ஸ் டிரைவர்னா. ஏய் ஒரு 2 பேர் போயிட்டு ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் சீக்கிரம். பதட்டப்படாத, ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்கு. ஏய் என்னையா கோயில் மாடு மாதிரி நிற்கிறீங்க? ரத்தம் வேற போயிட்டு இருக்குது. பிளட் லாஸ் பண்ணதே நாங்கள் தான். அதான் இத்தனை பேர் இருக்கீங்களே, 4 பாட்டில் எடுத்துக்கலாம். ஏய் நான் குத்தி போடுறேன், தூயின் போ. நான் தூக்கிட்டு போறேன், நீ குத்திப்பார். எரும மாடு வயசாவது சில்லு முக்கை இப்பதான் குறையுதா? மூச்சு பிடிச்சிருக்கியா? மூச்சு பிடிச்சிருக்கு அவ்வளவுதானே. போன மாதிரி கத்துற 10 தடவை நல்லா. உஷாவா? டேய் அடிச்ச அம்மா தானடா கத்தணும். கல்யாணம் 1 வாரம் தான் சார் ஆச்சு. ஐயோ டேய் சொல்லக்கூடாதாடா. சாரிடா சாரிடா. ஹீல் ஜம்ப் ஹீல் ஜம்ப் ஹீல் ஜம்ப் ஹீல் ஜம்ப். அங்க போய் உனக்கு உள்ளூர்லாம் இல்ல, புத்தூர் தான். நீ பாப்பா. உனக்கு என்னப்பா? ஓ வீசிங்க. புரிஞ்சா எழுபேரி கூட்டு போட. ஆறு தையல் 3 நாளைக்கு தலை குளிக்காத.